வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றமா? தனக்கே எந்த தகவலும் வரவில்லை என முதலமைச்சர் விளக்கம். நாணயம் வெளியீட்டு விழா மத்திய அரசின் விழா நடத்தியது மாநில அரசு. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாள் விழா குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். நீங்க அந்த விழா மத்திய அரசு சொல்லியிருந்தீங்க, மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லிருந்தீங்க நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல் முருகன் இந்த விழா மாநில அரசு ஏற்பாடு அப்படின்றாரு. சென்னை எழிலகத்தில் 5 கோடியே 12 லட்சம் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் திறப்பு. தமிழ்நாடு முழுவதும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவேக கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சிவப்பு மஞ்சள் நிறத்தில் நடுவில் மிளிரும் வாகை மலரின் இருபுறமும் யானைகள் உள்ளன. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கல்வெட்டை திறந்து வைத்தார் விஜய். 45 அடி உயர கம்பத்தில் தவேக கொடியை ஏற்றி வைத்தார். பாடலாசிரியர் விவேக் வரிகளில் இசையமைப்பாளர் தமன் இசையில் உருவாகியுள்ள தவேக கொடி பாடல் வெளியீடு. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்ற பாடல் இணையத்தில் வைரல். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டுக்காக உழைப்போம். தவேக கட்சி கொடி அறிமுக விழாவில் விஜய் பேச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். புயலுக்கு பின் அமைதி என்பதை போல் கொடிக்கு பின் உள்ள கதையை மாநாட்டில் கொள்கை கோட்பாட்டுடன் சொல்கின்றேன். தவேக கொடியை அறிமுகம் செய்து வைத்து அக்கட்சி தலைவர் விஜய் பேச்சு. இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்னு இருக்கு. அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். அது வரைக்கும் தவேக நிர்வாகிகள் அனைவரும் முறையாக அனுமதி பெற்று கட்சி கொடியை ஏற்ற வேண்டும் என விஜய் அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய இந்நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாள் எனவும் பேச்சு. இது உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏத்தி கொண்டாடுவோம். சரிங்களா? அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்துருவை மையமாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதிமொழி வெளியீடு. மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவோம் என உறுதிமொழி. கட்சி கொடி மற்றும் பாடலை வெளியிட்டுள்ள நடிகர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. தவேக கொடி பாடல் குறித்த கேள்விக்கு இன்னும் கேட்கவில்லை என பதில். விஜய் கொடி அறிமுகம் பண்ணிருக்காரு, பிளாக் ஆந்தம் ரிலீஸ் பண்ணிருக்காரு, பாத்தீங்களா? பார்க்கலையே.
நிகழ்ச்சியில் இருந்தேன், பார்த்துட்டு சொல்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவரின் உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சிபிஐ அறிக்கை. சம்பவம் நடந்து 5வது நாள் விசாரணைக்காக சென்றபோது குற்றம் நடந்த இடம் மாற்றப்பட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தகவல். கொல்கத்தா மருத்துவர் கொலையை கண்டித்து போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 120 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. ஒவ்வொருவருக்கும் தலா 25,000 ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். $158 உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது டாபர் நிறுவனம். 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். கிருஷ்ணகிரி பாலியல் தொல்லை வழக்கில் கைதான சிவராமன் எலிபீஸ் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்ததாக தகவல். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கிருஷ்ணகிரி ஏடிஎஸ்பி சங்கர் விசாரணை. பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் மீது மேலும் ஒரு மாணவி புகார். கிருஷ்ணகிரி அரசு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்து விசாரணை. தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு குறித்து நேரில் புகார் தெரிவிக்கலாம். காவல்துறை ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் அறிவிப்பு. எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து பெண்கள், அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு கண்டிப்பாக அது பாதுகாக்கப்படும். அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டோம். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் அது மட்டும் இல்லை, அந்த குற்றவாளிகள் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி அதுக்காக. தனியார் பள்ளிகளில் தவறுகள் நடந்தால் மூடி மறைக்காமல் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. எங்களுடைய கவனத்திற்கோ அல்லது அங்கே இருக்கின்ற எஸ்எம்சி பிடிஏ கவுண்டரோ கொண்டு வந்து உடனடியாக அதுக்கு தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்ளணும். இதனால் உங்களுடைய பள்ளி பேர்லாம் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் உங்கள் பள்ளியில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கிறது ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு வரும் என்பதை தெரிவிக்கும். விதிமீறல் கட்டடங்களை வரைமுறைப்படுத்த அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை முறையாக நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மத்திய அரசு சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும். நீதிமன்ற உத்தரவை போலியாக தயாரித்த 3 பேருக்கு தலா 6 மாதங்கள் சிறை. தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் காவிரி ஆணைய கூட்டம் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் தொடங்கியது. கர்நாடக அரசு வழங்க வேண்டிய தண்ணீரை திறந்துவிடக் கோரி தமிழக அரசு வலியுறுத்தல்.
ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிதாக சாலை அமைக்க தடை கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சிங்காரம் பிள்ளை அரசு உதவி பெறும் பள்ளி நிலம் விற்கப்பட்ட விவகாரம். விசாரணை நடத்தி 12 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை பெரியமேட்டில் கடந்த 22 ஆண்டுகளாக வீடுகள் ஒதுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். கைக்குழந்தையுடன் போராடிய மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி இழுத்துச் சென்ற காவல்துறையால் பரபரப்பு. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 30 கிலோமீட்டர் தொலைவிலான ஓடைகளை தூர்வாரும் பணி தொடக்கம். சாய தோலாலை கழிவுகளை ஓடைகளில் வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை. இந்த நடவடிக்கைகள் எதெல்லாம் இப்ப பாசிபிளா சட்டத்தில் வழி இருக்கோ அதெல்லாம் அவங்க மீது நடவடிக்கை போகும். எனவே அவங்க அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு அவங்களை தான் நான் நேரடியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். MBBS BDS படிப்பில் சேர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு தொடங்கியது. 1200 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை நிலமாக மட்டுமல்ல, இந்த நிலத்தின் மீது வாழும் ஒவ்வொரு மனிதரின் உயிராகவும் இருக்கிறது. சென்னை தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கு. விசாரணையை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்திபுரத்தில் செய்யாறு ஆற்றில் கனமழை காரணமாக கரை புரண்டு ஓடும் வெள்ளம். கரையை கடக்க முடியாமல் தவித்த வயதான தம்பதியினரை கயிறு கட்டி மீட்ட தீயணைப்புத் துறையினர். தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதன் எதிரொலி சுற்றுலாப் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மேலும் ஒரு நாள் நீட்டிப்பு. வேலூர் அருகே இரு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் கற்சிலை இடிக்கப்பட்டதால் பதற்றம். அரசு அதிகாரிகள் முன்னிலையில் மீண்டும் அதே கோவிலில் காளியம்மன் கற்சிலைக்கு பிரதிஷ்டை செய்து வழிபாடு. தாம்பரத்தில் 250 விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வந்தன. 6000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி புறவழிச்சாலையில் 72 அடி உயர பிரம்மாண்ட துர்க்கையம்மன் சிலை திறப்பு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடன் இணைந்த வெயிலுக்கந்தம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்ட விழா. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அத்துல்யநாதேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
லட்சத்தீவுகள் அருகே அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.